காவேரி கோவமாக வராங்க விஜய் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மாமியும் பின்னாடியே வராங்க. அப்போ மாமி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நான் பேசணும் இவர்கிட்ட தனியாக அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இவ உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்கிறா அப்படின்னு மாமி சொல்கிறாங்க. மாமி ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள், நான் பேசிவிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாருடா இந்த பொண்ணு ஏதாவது தொல்லை பண்ணிச்சு, ஒரே ஒரு குரல் கொடு, மாமி ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமி வெளியே போகிறாங்க. என்ன காவேரி சொல்லு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே வாங்க வந்து என் பக்கத்தில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சொல்லு காவேரி என்ன அப்படின்னு விஜய் கேட்குறாரு. வாங்க என் பக்கத்தில் வந்து உட்காருங்கன்னு சொல்கிறேன்ல, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிடுறாங்க. விஜய் வந்து பக்கத்தில் உட்கார்றாரு. இங்கே பாருங்கள் எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. நீங்கள் எதுக்காக தாத்தா பாட்டி எல்லாரையும் விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு எங்களை தொல்லை பண்ணிகிட்ருக்கீங்க? எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நான் என்ன காவேரி பண்ணேன்? நான் நல்லது தானே பண்ணேன், அப்பளத்தை விற்று கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினச்சி தானே நான் பண்ணேன், அதுக்கு எதுக்கு என்னை இப்படி திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. நீங்கள் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. அவங்க ஒரு கிராமத்தில் வாழ்ந்தவங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? 4 பொண்ணுங்களை பெற்றிருக்காங்க, அதுவும் அப்பா இல்லாமல் வளர்த்துருக்காங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? எல்லா பொண்ணும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நல்லா இருக்கணும், அப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் அப்படியா நடந்தது? யமுனாவோட கல்யாணம் எப்படி நடந்தது? என்னோட கல்யாணம் எப்படி நடந்தது? அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்காதா? எதுக்காக நீங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டாங்க தெரியுமா? அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. காவேரி நான் வேணும்லாம் இதெல்லாம் பண்ணலை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. என்னது வேணும்னு பண்ணலையா? ஆமாம், என்ன இது புதுசாக பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கூப்பிட்டுட்ருக்கீங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. என்ன பொண்டாட்டி இப்படி பேசுகிற? நீ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இது நான் உங்கள் பொண்டாட்டியா? உங்களால் எப்படி வாய் கூசாமல் இப்படி சொல்ல முடியுது? என்னை எப்படிலாம் பண்ணீங்க? அந்த வீட்டில் இருக்கும்போது நான் சந்தோஷமாக இருந்தேனா? கல்யாணம் ஆன புதுசில் போட்டு எப்படி மிரட்டுவீங்க தெரியும்ல உங்களுக்கு. ஆனால் ஒன்று இப்போ பொண்டாட்டின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, இப்போ நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை, என் மனசு முழுக்க நீ தான் இருக்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. என்னது உங்கள் மனசு முழுக்க நான் இருக்கேனா? நான் உங்கள் கூட வாழும்போது எனக்கும் தோணும், இவர் வந்து நம்ம கூடவே இருப்பாரா, இவர் விட்டுட்டு போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் நான் நரகத்தை அனுபவிச்சுட்டு அந்த வீட்டில் இருந்தேன். எப்படி உங்களால் வாய்க்கூசாமல் இப்படி சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கோவமாக பேசுகிறாங்க. நான் நினைப்பேன், நீங்கள் என்கிட்ட சந்தோஷமாக பேசும்போது நான் யோசிப்பேன், ஐயோ இவர் என் கூட வாழ்வாரா, நாங்கள் ஒன்றா தான் இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் திடீர்னு அக்ரிமெண்ட்டை பற்றி பேசுவீங்க. அப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? ஒவ்வொரு நாளும் அப்படியே நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு அந்த வீட்டில் நான் இருந்தேன். இப்போ பொண்டாட்டின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே கோவமாக விஜய் திட்டிகிட்டு இருக்காங்க. காவேரி உன் கஷ்டம் எல்லாம் எனக்கு புரியுது காவேரி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. என்னங்க புரியுது? என்ன புரியுது? ஒரு நாள் என் கூட சந்தோஷமாக பேசுவீங்க, ஒரு நாள் ஒரு மாதிரி கோவத்தை காட்டுவீங்க. நான் எல்லாமே யோசித்து பார்ப்பேன், ஐயோ இந்த வாழ்க்கை நீடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சமயத்தில் உங்கள் மேலே எனக்கு காதலே வந்துச்சு தெரியுமா? ஐயோ இவர் தான் என் வீட்டுக்காரன்னு நினைப்பேன். திடீர்னு வந்து ஒரு மாதிரி பேசுவீங்க. ஐயோ இது நம்ம வாழ்க்கை இல்லை, நம்ம கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் பண்ணியிருக்கோம், கை நீட்டி காசு வாங்கிடும், இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது, நம்ம இந்த வாழ்க்கையை விட்டு போய் தான் ஆகணும், இந்த வாழ்க்கை வேணும்னு நம்ம கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ளே எவ்வளோ யோசிச்சு தெரியுமா? என் வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் சொல்ல முடியாமல், யார்கிட்டையுமே பேச முடியாமல், பணத்துக்காக இந்த கல்யாணத்தை நம்ம பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் நான் நரகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனால் நீங்கள் கூலாக பேசுகிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை காவேரி, இப்போ நீ தான் என் பொண்டாட்டியை வா என் கூட வாழுன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் ஏக்கமாக உங்களை பார்ப்பேன் தெரியுமா? ஆனால் அப்படி எதுவுமே நடக்கவே இல்லை. கான்ட்ராக்ட் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போன்னு நான் சொல்லிட்டீங்க. இங்கே பாரு காவேரி, அன்னைக்கு நான் விளையாட்டுக்காக தான் சொன்னேன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன், அதை இன்னும் நீ புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. நீங்கள் விளையாட்டுக்கு பண்ணது எல்லாமே இன்றைக்கி எவ்வளோ பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? எங்கள் அம்மாவுக்கு உங்களை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஏன் காவேரி இப்படி பேசிகிட்டு இருக்க? அவங்க தான் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்க, நீயும் அதே மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், என்ன புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்க? உங்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வருமா? எப்படி வரும்? சுத்தமாக வரவே வராது. அவங்க மனசு அப்படியே உடஞ்சி போச்சு, அதை இனிமேல் சரி பண்ணவே முடியாது. தயவு செய்து எங்ககிட்ட வராதிங்க, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே கோவமாக பேசுகிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாரு, ஏன் காவேரி இப்படி பேசிகிட்டு இருக்கேன்? உன் மனசில் நான் இல்லையா? எதுக்காக என் மனசை இப்படி கஷ்டப்படுத்திட்டுருக்கேன்? உனக்காக தானே நான் இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறது எதுவுமே சரியாகவே இல்லை. ஆமாம், நீங்கள் பொண்டாட்டின்னு சொல்கிறீங்களே, எப்பத்துலேருந்து என்ன பொண்டாட்டியாக நினைக்கிறேன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. விஜய் அப்படியே அமைதியாக இருக்காரு. சொல்லுங்கள், எப்பத்துலேருந்து உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு காவேரி அப்படியே கத்துறாங்க. அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு, எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாரு, நடந்த எல்லாத்தையுமே. கொடைக்கானல் போனது, காவேரி மேலே சாஞ்சது, காவேரி ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறது, காவேரி சாப்பாடு போட்டது, எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு. என்னங்க நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அப்படி யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இல்லை காவேரி இரு, யோசிச்சு பார்க்க வேணாமா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. நீ கொடைக்கானல் போனல, அப்போது உன்னை தேடி வந்தேன்ல, அப்போ ஓடி வந்து உன்னை ஹக் பண்ணிக்கணும்ல, அப்போ தான் காவேரி நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு உன்னை இருக்க கட்டி பிடிச்சிக்கிட்டேன்ல, அப்போ தான் எனக்கு தோணுச்சு நீ தான் என்னோட உலகம்னு சொல்லிட்டு, நீ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் காவேரி தோணுச்சு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்படியே உருக்கமாக காவேரி கவனிக்கிறாங்க. அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க.
இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். நான் வந்து உங்கள் பொண்டாட்டி தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அதுக்காக எங்களை போட்டு இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்காதீங்க, தயவு செய்து கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்ன காவேரி இப்படி பேசிகிட்டு இருக்க? உன்னை பார்க்காம உன்னை பேசாமல் எதுவுமே என்னால் பண்ண முடியாது காவேரி. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், நான் உன் பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் நான் இங்கே வந்து இப்படி கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் எங்கள் அம்மாவோட கோவம் சரியாகிற மாதிரி தெரியல. அந்த கோவத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. என்னை என்ன காவேரி பண்ண சொல்கிறேன்? எனக்கு தெரிஞ்சதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஒன்றே ஒன்று பண்ணுறீங்களா? தயவு செய்து இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிடுங்க. நீங்கள் தாத்தா பாட்டி கூட போய் எப்பவும் போல சந்தோஷமாக இருங்க. நீங்கள் தான் மனசில் நினச்சிருக்கீங்கல்ல, நான் தான் உங்கள் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு. ஆமாம் காவேரி, ஆமாம், நீ தான் என் பொண்டாட்டி, வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார். அப்போ வீட்டில் இருக்காள் அந்த வெண்ணிலா யார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. பழையபடி ஆரம்பிச்சுக்காத சரியா? உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது, உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விஜய் அப்படி கத்துறாரு. வெண்ணிலா வந்து ஒரு யதார்த்தமாக நீ தானே கூட்டிகிட்டு வந்த, சரியானவனே நான் அனுப்பிடுவேன், தயவு செய்து உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்து அப்படி பேசாது, என்னையும் வெண்ணிலாவும் சேர்த்து வச்சு பேசவே பேசாது, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது, நீ தான் என் பொண்டாட்டி, நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. காவேரி நீ தாண்டி என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தவடையில் அப்படியே கை வச்சு அப்படியே ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காரு. நீ இல்லாத என்னால் வாழவே முடியாது, உன்னை பார்க்கணும் கூட பேசணும், நீ தாண்டி என்னோட உலகமே அப்படின்னு சந்தோஷமாக பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிறதுலாம் நடக்காது, எங்கள் அம்மாவோட மனசு மாறுற வரைக்கும் நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அப்படியே கையை எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே வெளியே போகிறாங்க. மாமி அப்படியே பார்க்குறாங்க, என்ன இவ கோவமாக வந்தால் அப்படியே அமைதியாக போகிறா, சரி நம்ம போய் விஜய்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வராங்க. மாமி உள்ளே வந்து கேட்குறாங்க, என்ன அவங்க அம்மா வந்து உன்னை திட்டிட்டு போனாங்க, இப்போ காவேரி கோவமாக வந்தால் வெளியே போகும்போது அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு மாமி கேட்குறாங்க. அதுவா என் பொண்டாட்டி இல்லை, என் மனசில் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா, அதனால் அவள் ஃபீல் பண்ணிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு. என்னதான் இங்கே நடக்குது, அவங்க ஏன் மாற்றி மாற்றி உன்னை வந்து திட்டுறாங்க, ஒரு அப்பளக்கட்டுக்காக உன்னை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க, நீ ஏன்ப்பா அவங்ககிட்ட போய் அப்பளக்கட்டு வாங்கி கொடுத்த, அதெல்லாம் இனிமேல் பண்ணாதப்பா அப்படின்னு மாமி சொல்கிறாங்க. சரி மாமி, நீங்கள் சொல்லிட்டீங்களே, இனிமேல் நான் எந்த தொலையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரிப்பா சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மாமி அப்படியே போகிறாங்க. அப்படியே கோவமாக காவேரி வராங்க. வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க, கங்கா பாட்டி அவங்க அம்மா எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு கேட்குறாங்க, என்னடி என்ன போய் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா இங்கே பாருமா, நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், இனிமேல் எங்களோட எந்த விஷயத்துலையும் நீங்கள் தலையிடாதீங்க, தயவு செய்து எங்களை நிம்மதியாக இருக்க விடுங்க, நான் சொல்லிட்டேம்மா, இனிமேல் அவர் தொல்லை பண்ண மாட்டாருமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாருடி, இனிமேல் அவன் தொல்லை பண்ணால் நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது, நம்ம நிம்மதியாக இருக்கணும்னு அவன் நினைக்கவே மாட்டான், என்னை எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான், காலையில் ஆரம்பிக்கிறது நைட்டு வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது, தூங்கும் போது கூட காலைல நிம்மதியாக தூங்க விட மாட்டான், நைட்டும் தூங்க விட மாட்டான், பாட்டு போட்டு ஒரே அமக்கலம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாருமா, இனிமேல் என்கிட்ட வரக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாது, நாங்கள் எது பண்ணாலும் நீங்கள் தலையிடக்கூடாது, நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துட்டோமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. நீ சொல்லுடி சொல்லு, ஆனால் உன் மனசு முழுக்க விஜய் தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. எப்படியாவது காவேரி விஜய் 2 பேரும் சேர்த்து வச்சணும், பாவம் 2 பேருமே பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவுக்கு அப்படியே கோவமாக வருது. இங்கே பாருடி, இனிமேல் அவங்ககிட்ட போய் பேச போகிறேன், இதனா இது அதுன்னு போனேன், எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும், அவங்ககிட்டலாம் நீ போய் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேம்மா, கண்டிப்பாக நான் போய் பேச மாட்டேன், நான் சொல்லிட்டு வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நம்ம அப்பள பிஸ்னஸே பண்ணலாமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஏண்டி எதுக்கு மறுபடியும் அவங்ககிட்ட எடுத்து போய் கொடுக்குறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அம்மா அதுக்காக இல்லைம்மா, இதை நம்ம வேறு கடையில் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம அப்பளம் நல்ல குவாலிட்டியான அப்பளம்மா, கண்டிப்பாக நல்லா போகுமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாருடி, இனிமேல் நான் அப்பளம் போடுற மாதிரி ஐடியாவே இல்லை, நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை, உனக்கு எங்கேயாவது வேலைக்கு போகணும்னு தோணுச்சுன்னா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே கங்கா சொல்கிறாங்க, ஏமா இப்படி போட்டு திட்டிகிட்டு இருக்க, நீயே போன கடைக்கு, நீயே போய் கேட்ட, காவேரி மேலே எந்த தப்புமே இல்லை, விஜய் தான் போயிட்டு அங்கே அப்பளத்தை வாங்கியிருக்காரு, நீ எதுக்காக காவேரி மேலே இப்படி எரிஞ்சு விழுந்துட்டுருக்க, நீ பண்ணுறதுலாம் சரியாகவே எனக்கு தோணலை அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. ஆமாண்டி ஆமாம், என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படி தாண்டி தெரியும், உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தான்ல, நீங்கள் படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும், அவள் ஒருத்தி அங்கே கல்யாணம் பண்ணிட்டு போய் அங்கே கஷ்டப்படுறா, இவ கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டோடு வந்து இருக்கா, என் மனசுக்குள்ளே இருக்க வழியில் உங்களுக்கு எப்படி புரியும், 4 பேரை நான் பெற்றேன், ஆனால் 4 பேரும் நல்லாவா இருக்கீங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பக்கத்தில் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. விடு சாரதா, இதெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத, வாழ்க்கைன்னு இருந்தால் எல்லாமே வந்து போகும், அதெல்லாம் நம்ம பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் ஈஸியாக சொல்லிடுங்க, அதை தாங்குகிற மனசு இருக்கணும்ல அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி ஆகணும், அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன், என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்கேருந்து போகிறாங்க. விடு காவேரி, அவள் அப்படி தான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் சரியாயிடுவா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க.
இல்லை பாட்டி எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது அம்மாவை நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடி போடி எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மாவை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காத, உன் வாழ்க்கையை பற்றியும் கொஞ்சம் யோசி, எது நல்லது எது கெட்டது நல்லா யோசித்து முடிவெடுக்கிற வயசு தான் உனக்கு, புரியுதா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இல்லை பாட்டி இனிமேல் நான் எந்த முடிவும் எடுக்க போகிறதில்ல, அம்மா என்ன சொன்னாலும் அப்படியே நான் கேட்பேன், அந்த பேச்சை நான் மீறவே மாட்டேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இவ வேற ஒருத்தி, இவளுக்காக அவன் அங்கே வந்து வீடு வாடகை எடுத்து காத்துட்ருக்கான், இவன் என்னடனா அம்மா பேச்சு தான் கேட்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஐயோ கடவுளே, இதெல்லாம் எதில் போய் முடிய போதோ தெரியல, ஒரு வழியாக ஒன்று சேர்ந்தா போதும் அப்படின்னு பாட்டி மனசுக்குள்ளேயே